ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து ஆல்வேஸ் மீட் அகெயினோட செகண்ட் எபிசோடை வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி யாராவது வந்து ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த எபிசோடோட லிங்க்கை வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி ப்ரீவியஸ் எபிசோட்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த எபிசோடு பார்க்க வாங்க. அப்போ தான் வந்து கதை புரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோடு வந்து லாஸ்ட் எபிசோடோட செம்ம ஃபன்னாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம 2 ஹீரோஸும் வந்து கிட்டத்தட்ட இந்த எபிசோடில் வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க. இப்போ வாங்க நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வந்து ஜாங் டேசாங் வந்து நீ தான் என்னை கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பார். அப்போ தான் வந்து நம்ம லீ வுஜின் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கூப்பிடவே இல்லையே, நான் போகிற வழியில் வந்து பேஸ்கெட் பால் விளாட்றதுக்காக போயிட்டு இருந்தேன், அப்போ உன்னை பார்த்தா அதனால தான் வந்து பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ தான் வந்து ஜாங் டேசாங்கும் வந்து அவன் மைண்டில் பேசுகிறத வந்து வெளியில் பேசினது வந்து அவனுக்கு புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே வந்து நம்ம லீ வுஜின் வந்து உனக்கு பேஸ்கெட் விளாட பிடிக்கும்னா வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே நம்ம ஜாங் டேசாங்கும் வந்து அவன்கிட்ட பேசக்கூடாது, அவனை திருப்பி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே வந்து வரான். எப்படியாவது நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரும்போது அவன் வந்து அங்கே எல்லோரும் ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கிறத பார்க்குறான். எல்லாருமே வந்து செம்ம ஜாலியாக வந்து ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காங்க. இவனும் சரி போகலான்னு சொல்லிட்டு அங்கே கிட்ட போய் பார்க்குறான். அப்போ தான் வந்து நம்ம லீ வுஜினையும் பார்த்துருவான். ஏன்னா அவனும் ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கான். அவனை பார்த்துக்கிட்டே வந்து அந்த ஃபுட்பால் ப்ளே கிரவுண்டோட சைடில் வந்து நின்றுட்டுருக்கான். அப்போ வந்து பால் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வந்து தெரியாமல் வந்து அவன் மேலே பட்டுரும். பட்ட உடனே என்ன ஆகிடும்னா நம்ம ஜாங் டேசாங் வந்து கீழே விழுந்துருவான். அதை வந்து நம்ம லீ வுஜின் வந்து பார்த்துருவாரு. பார்த்துட்டு வந்து கை கொடுப்பாரு, எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஜாங் டேசாங்கும் இன்னொரு பக்கம் வந்து அவன் கை கொடுக்குறத வந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். பார்த்துட்டு வந்து அவன் எந்திரிக்காமல் என்ன சொல்லுவான்னா, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதை வந்து நம்ம லீ வுஜின் வந்து கேட்டுருவான். அதை கேட்டாலும் லீ வுஜின் வந்து நீ எப்படி இருக்க அப்படின்னு தான் சொல்லி கேட்பான். திருப்பியும் வந்து நம்ம ஜாங் டேசாங் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம லீ வுஜின் என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டோடனே நம்ம ஜாங் டேசாங் வந்து அப்போ தான் வந்து திரும்பி வரான் கனவுலேருந்து. என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து அவன் ரியலைஸ் பண்ணுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு எந்திரிச்சு எல்லாத்தையும் தட்டி விட்டு, இல்லை நான் பிடிச்சிருக்கு நான் சொன்னேன், அப்படிலாம் நான் சொல்லலை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன், அடியே எனக்கு படலை அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் டேசாங் வந்து லீ வுஜின்கிட்ட வந்து சொல்லிகிட்ருப்பான். லீ வுஜினும் சரி இவன் எதுமோ சொல்கிறான்னு சொல்லிட்டு அவனும் விளாட போயிடுவான். நம்ம ஜாங் டேசாங்கும் நடந்து போயிட்டுருப்பான். நடந்து போயிட்டுருக்கும்போது தான் வந்து லீ வுஜின் நேம் எழுதியிருக்க பாலையும் அந்த டிஷர்ட் ஒன்று அங்கே படுத்திருக்கதையும் வந்து பார்த்துட்ருப்பான். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம லீ வுஜினும் வந்து பின்னாடி இருந்து ரசிச்சுக்கிட்டே தான் இருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம ஜாங் டேசாங் வந்து அந்த நர்ஸ் ரூமுக்கு வந்து போகிறான். ஏன்னா அவனுக்கு அடிபட்டுருந்துச்சுல, அந்த பேஸ்கெட் பால் பட்டு கீழே விழுந்ததுனால அதுக்கு மருந்து போடுறதுக்காக போன உடனே வந்து அங்கே இருக்க நர்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, நீ உண்மையே சொல்லு, அன்றைக்கி வந்ததுலேருந்தே நீ ஏதோ நடந்துகிட்ருக்க, நீ இப்போ கீழே விழுந்து அடிபட்டுச்சா இல்லை உன் மண்டைக்கு ஏதாவது குழப்பமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸு கேட்டுட்ருக்கா. அதுக்கு வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நான் முன்னாடி கன்ஃப்யூஸ் ஆகிட்டேன், இப்போ நான் ஒழுங்காக தான் இருக்கேன், இப்போ பேஸ்கெட் பால் பட்டதுனால தான் நான் கீழே விழுந்து அடிபட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் டேசாங் வந்து சொல்லிகிட்ருப்பான். உடனே அந்த நர்ஸ் வந்து எனக்கு இப்போ வந்து டீச்சர் ஆஃபீஸ் வரையும் போகணும், அதனால் யாராவது வந்தாங்கன்னா நான் சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி இங்கேயே உட்கார வை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம லீ வுஜின் வந்து நர்ஸை தேடி வரான். அப்படி வரும்போது அங்கே நர்ஸு இல்லை, அங்கே வந்து நம்ம ஜாங் டேசாங் தான் உட்காந்துட்ருக்கான். உட்காந்துருந்தோடனே வந்து நம்ம ஜாங் டேசானும் லீ வுஜினை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். சரி எதுக்கு இவன் இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் வந்து நம்ம ஜாங் டேசாங்க்கு வந்து பழசெல்லாம் ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம லீ வுஜின் என்ன சொல்கிறான்னா வந்து, உனக்கு தான் அடிபடலைன்னு சொன்னால் அப்புறம் எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கன்னு கேட்கும்போது, அடிபட்டுச்சு இப்போவே வந்து சரி பண்ணலன்னா அப்புறம் வந்து ஃப்யூச்சரில் வந்து வருத்தப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொன்னோடனே, என்ன நீ வந்து பேசுகிறதெல்லாம் வந்து பெரியவங்க பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லீ வுஜின் கேட்குறான். அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, உன் கைக்கு தானே வந்திருக்க, உன்னோட ரிஸ்ட்டில் அடிபட்டிருக்கு, அதுக்காக தானே வந்திருக்க, இந்த ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் டேசாங் வந்து லீ வுஜினுக்கு வந்து எடுத்து கொடுப்பான். அப்போ தான் லீ வுஜின் வந்து நீ என்னை லவ் பண்ணுறியா, உனக்கு என்ன பிடிக்குமா, அதனால தான் வந்து எனக்காக இந்த ஸ்ப்ரே எல்லாம் வந்து எடுத்து தரியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படிலாம் இல்லையே, நீ பேஸ்கெட் பால் பிளேயர் தானே, உன் கையில் வந்து காயம் படுறது வந்து ஈஸி, அதுவும் இல்லாமல் பேஸ்கெட் பால் விளையாண்டாலே இந்த மாதிரிலாம் ஆகும்னு எனக்கு தெரியும், அதனால தான் வந்து நீ ஸ்ப்ரேக்காக தான் வந்திருப்பேன்னு சொல்லிட்டு அதை எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு தான் வந்து நம்ம லீ வுஜின் வந்து ஆனால் அப்படி தெரியலையே, நீ பார்க்க வந்து சஸ்பீஷியஸாகவே இருக்கியே, டவுட்டாகவே இருக்கியே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லுவான். உடனே தான் வந்து லீ வுஜின் வந்து இப்படி என்னோடய ரிஸ்ட்டு கையில் இருக்க அடிவரையும் தெரிஞ்சு வச்சுருக்கவனா வந்து நார்மல் மனுஷனாக இருக்க வாய்ப்பே இல்லை, நீ இவ்வளோ நாளாக என்னை நோட் பண்ணிகிட்டு இருந்ததுனால தான் இதெல்லாம் கரெக்டாக சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீ வுஜின் வந்து ஜாங் டேசாங்கிட்ட சொல்லுவான். ஜாங் டேசான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ ஒரு பேஸ்கெட் பிளேயர், அதனால உனக்கு அடிபட்டிருக்கோன்னு நான் கெஸ் பண்ணேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறான். உடனே நர்ஸும் உள்ளே வந்த உடனே நம்ம
ஜியாங் டேஷாங் வந்து பேண்டேஜ் கூட அவனோட புண்ணுக்கு போடாமல் அப்படியே கிளம்பிடுவான். அப்போ தான் வந்து அந்த நர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து, இந்த பேண்டேஜை வந்து நீ அவன்கிட்ட கொடுத்துட்றியா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே வந்து நம்ம லீ வுஜினும் வந்து சரி நான் வந்து அந்த பேண்டேஜை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஜியாங் டேஷாங் என்ன பண்ணிகிட்ருப்பான்னா, அவனை நம்ம எப்படியாவது அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் வந்து கிளம்பிட்டுருப்பான். அப்போ தான் வந்து பின்னாடி வந்து லீ வுஜின் வந்து அவனே தான் பார்த்துட்ருப்பான். பார்த்துட்டு அவனே வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு கிளம்பிடுவான். அப்போ தான் வந்து நம்ம ஜியாங் டேஷாங் வந்து நடந்து போயிட்டே இருப்பான். போயிட்டுருக்கும்போது அவனுக்கு என்ன ஆகும்னா வந்து திடீர்னு பசிக்க ஆரம்பிச்சிடும். பசிக்க ஆரம்பித்தோடனே வந்து அவன் என்ன பண்ணுவான்னா, அவனோட கையை வந்து வயிற்றில் வச்சுட்டு ஐயோ பசிக்குது அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு அவன் நடந்து போயிடுவான். பின்னாடி இதெல்லாம் வந்து லீ வுஜின் பார்த்து சிரிச்சுட்டு ரசிச்சுக்கிட்டே வந்து அவனை ஃபாலோ பண்ணி நடந்து வந்துக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஜியாங் டேஷானும் பசிக்குதுன்னு சொன்னதுனால வந்து கேன்டீனுக்கு போகிறான். கேன்டீனுக்கு போய் பார்த்தா கேன்டீன்லேயும் எந்த சேஞ்சஸும் இல்லை. எப்படி அவனோட ப்ரெசென்ட்டில் இருந்தோ அதே மாதிரி தான் பாஸ்ட்லேயும் இருக்குது. போனோடனே அவன் வந்து 2 பன்னையும் வந்து ஒரு ஜூஸையும் வந்து வாங்குகிறான். வாங்கினதுக்கப்புறம் வந்து ஃபோன்பேலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கேஷ் மட்டும்தான் அலோடு, மற்றதெல்லாம் அலோடு இல்லைன்னு சொல்கிறாங்க. உடனே இவன் கேஷ் எடுத்து கொடுக்குறான். பார்த்தா 50,000 அமௌண்ட்டை வந்து கேஷில் கொடுக்குறான். ஆனால் அப்போ வந்து அந்த 50,000 ருபீஸ்லாம் வந்து கிடையாது. இவனும் அதை எடுத்து கொடுத்த உடனே வந்து என்னடா கொடுக்குற, ஸ்டிக்கர்லாம் வந்து கொடுத்து நீ வந்து சாப்பாடு வாங்கிட்டுருக்கே, எந்த காலத்துலடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேன்டீனில் விற்கிறவன் வந்து கேட்டுட்ருக்கான். உடனே வந்து அவ்வளோதானா, நான் போய் இந்த காசை தான் எடுத்துகிட்டு வருவேனான்னு சொல்லிட்டு அவனும் யோசிச்சுட்ருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம லீ வுஜின் வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவனும் வந்து ஒரு பன்னை வந்து எடுத்து வைப்பான். எடுத்து வச்சுட்டு நீ வந்து லன்ச்லேயும் ஒழுங்காக சாப்பிட்ல, நான் கவனித்தேன், அதனால நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பன்னை எடுத்து கொடுப்பான். அதுக்கு வந்து நம்ம ஜியாங் டேஷாங் என்ன சொல்லுவான்னா, இல்லை அப்போ எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்லுவான். அப்போ தான் வந்து இவனுக்கு வந்து வயிற்றுலேருந்து சவுண்டு போடும். உடனே வந்து நம்ம லீ வுஜின் வந்து நீ சும்மா பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு வந்து நம்ம ஜியாங் டேஷாங் வந்து நான்லாம் பொய்யே பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே, நான் இனிமேட்டுக்கு உன்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தால் எனக்கே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறான். யாரை ஃபாலோ பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியாங் டேஷாங் கேட்கும்போது லீ வுஜின் ஒன்றை தான், நம்ம 2 பேரும் ஒரே கிளாஸ் தானே, நிறைய பேசினா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து நம்ம ஜியாங் டேஷாங்கும் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு டக்குன்னு கிளம்ப ஆரம்பிச்சிடுறான். அவன் சாப்பிட்றதுக்காக வாங்கின எந்த பொருளையுமே அவன் எடுத்துகிட்டு போகல. அவன் அப்படியே கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் லீ வுஜின் வந்து அந்த பன்னு, ப்ரெட்டு, ஜூஸ் எல்லாத்தையும் அவன் எடுத்துக்கிட்டு அவனும் கிளம்புறான் பின்னாடி. நம்ம லீ வுஜின் என்ன பண்ணுறான்னா, ஜியாங் டேஷாங் வந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்கான். ஜியாங் டேஷாங் என்ன பண்ணுறான்னா வந்து திருப்பியும் ஒரு இடத்துக்கு நடந்து போகிறான். ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு போகிறான். ஃபஸ்ட்டு டேலேயே வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் வந்து கிளாஸை கட் பண்ணுறது வந்து இதுதான் ஃபஸ்ட்டு டைம்னு சொல்லிட்டு லீ வுஜின் வந்து அவனை இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு அவன் பின்னாடியே அவனும் வரான். அப்புறம் தான் வந்து நம்ம ஜியாங் டேஷாங் வந்து ஒவ்வொரு கடையை பார்க்குறான். பார்த்துட்டு இந்த கடை வந்து நம்ம இருக்க காலத்தில் வந்து இடிச்சிருவாங்க கிராஜுவேஷனுக்கு அப்புறம், என்னால் பார்க்கவே முடியல, இப்போ தான் நிம்மதியாக இருக்குது பார்த்ததுல அப்படின்னு சொல்லிட்டு போவான். இன்னும் கொஞ்சம் தூரம் போட்டோன்னே ஒரு ஹோட்டல் வரும். இந்த ஹோட்டலில் இந்த சாப்பாடு நல்லா இருக்குமே, மீட் சூப் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு போவான். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு லீ வுஜினும் பின்னாடியே இவனை ஃபாலோ பண்ணிட்டு வருவான். கொஞ்ச நேரம் கழித்து ஒரு பிளேஸ்க்கு போய் ஐயோ பசிக்குது பசிக்குதுன்னு கத்துவான். நான் போய் இந்த ருப்பீஸே வந்து எடுத்துகிட்டு வந்தேன், 50,000, அதுவும் எதுக்கு கையில் நோட்டு இப்படியெல்லாம் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்க்கு வந்துடுவான். அந்த பிளேஸும் பார்த்தா இந்த பிளேஸும் மாறாமல் அப்படியே இருக்கே, செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா வந்து இந்த பிளேஸில் தான் என்ன பண்ணியிருப்பான்னா வந்து நம்ம ஜியாங் டேஷாங் வந்து லீ வுஜினை வந்து வரைஞ்சிட்டு இருந்திருப்பான். அப்படியே வந்து அவனை எப்படி உட்காந்துருக்கானோ அதே மாதிரி வரைஞ்சிட்டு இருந்திருப்பான். இது எல்லாத்தையும் வந்து அவன் யோசித்து பார்த்துட்ருக்கான். இங்கே தானே நம்ம வரைஞ்சி பார்த்துட்ருந்தோம், அதுவும் இல்லாமல் நமக்கு பிடிச்சவங்கள வரைஞ்சி பார்க்குறது எவ்வளோ நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்துட்ருக்கான். அப்படி இவனுங்க வரைஞ்சிட்டு இருக்கும்போது தான் வந்து நம்ம லீ வுஜின் வந்து ஜியாங் டேஷன்ட்ட வந்து வரைஞ்சி முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பான். உடனே வந்து நம்ம ஜியாங் டேஷனும் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். பாரு இப்படி தான் இருக்குது, உன்னோட பிக்சர் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பான். உடனே வந்து நம்ம லீ வுஜின் வந்து இந்த பிக்சர் எனக்கு வேணும், நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு வந்து ஜியாங் டேஷன் உன்னை நான் தான் ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் வரைகிறேன், அதனால் நானும் தான் இந்த பிக்சரை வச்சுருப்பேன், உனக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன இதெல்லாம் நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லீ வுஜின் சொல்கிறான். எல்லாம் நியாயம் தான், நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வந்து இவனுங்க 2 பேரும் வந்து விளாட ஆரம்பிச்சிருவானுங்க. எனக்கு கொடு எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த அவங்க இருக்கிற ஏரியா சைடில் வந்து ஒரு ஏரி இருக்குது. அந்த ஏரியில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து தூக்கி ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் போட்டு வந்து செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்திருக்கானுங்க. அவனுங்க 2 பேரும் ஒன்றா இருந்தால் தான் வந்து லைஃபே வந்து செம்மையாக இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு ஃபீல் வந்து நம்ம
ஜாங் டேஷனுக்கு வந்து இப்போ வந்துருச்சு அந்த பிளேஸ் எல்லாம் பார்த்தோன்னே. உடனே வந்து இவன் அந்த இடத்த விட்டு போகாமல் அங்கேயே வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டான். உட்கார ஆரம்பிச்சோடனே வந்து நம்ம லீ ஊஜின் வந்து இவனுக்கு பசிக்கிறதெல்லாம் நோட் பண்ணிட்டு அவன் வந்து அங்கேருந்து ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். இந்தா நீ குடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். உடனே வந்து நம்ம ஜாங் டேஷனும் எதுவும் சொல்லாமல் அப்படியே வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிடுறான். இவன் குடிச்சிட்டு இருக்கும்போது தான் வந்து திருப்பி அவன் பன்னு எடுத்துகிட்டு வந்திருந்தான். அந்த பன்னையும் வந்து எடுத்து நம்ம ஜாங் டேஷனுக்கு கொடுப்பான். ஜாங் டேஷன் அதையும் வாங்கிட்டு ரொம்ப நன்றிப்பா எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை எடுத்து சந்தோஷமாக சாப்பிட்டுட்ருப்பான். இதுவரையும் அப்படியே எதுவுமே சாப்பிடாம ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தா அதுக்கப்புறமேட்டு சாப்பிட்டா ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து அவன் சாப்பிட்டுட்ருக்கான். உடனே இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம லீ ஊஜினும் வந்து ரசிச்சிட்ருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு அவன் கையில் அடிபட்டிருந்ததுல அந்த பேண்டேஜ் போடாமல் இருந்ததுனால, இரு நான் பேண்டேஜ் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேக்லேருந்து பேண்டேஜும் எடுக்கிறான். பேண்டேஜ் எடுத்து அவனே போட்டு விட்றான். போட்டு விட்டு உனக்கு வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு வந்து நம்ம ஜாங் டேஷாங் வந்து இல்லை வலிக்கல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம லீ ஊஜின் என்ன பண்ணுறான்னா, அவன் சாப்பிட்டதுல வந்து அவன் வாய் வந்து மெஸ்ஸியாக மாறிடுச்சு. அதனால வந்து அவன் வந்து அவன் கையாலேயே வந்து தொடச்சி விட்றான். அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்க 2 பேரும் வந்து உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ தான் வந்து நம்ம லீ ஊஜின் வந்து ஜாங் டேஷான்ட்ட இந்த பிளேஸ் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து இல்லை நான் இப்படியே நடந்துகிட்ருந்தேன், கடைசியில் இங்கே வந்து சேர்ந்துட்டேன், பார்க்க நல்லா இருந்துச்சு அதனால உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாங் டேஷான் வந்து லீ ஊஜின்ட்ட சொல்லிகிட்ருக்கான். அப்போ தான் லீ ஊஜின் வந்து நான் வந்து ஒரு விஷயத்தை பற்றி யோசித்தேன், உனக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே வந்து நம்ம ஜாங் டேஷாங் அப்படிலாம் இல்லையே உன்னை எதுக்கு எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கேன். எனக்கு சத்தியமாக பிடிக்கல அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம லீ ஊஜினும் இல்லை உனக்கு பிடிச்சிருக்கு பார்த்தா அப்படி தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து ஜாங் டேஷாங் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது லீ ஊஜின் அதெல்லாம் நம்பலை. ஏன்னா நீ வந்து உனக்கு பிடிச்சவங்களுக்கு வந்து ஏதாவது தப்பு பண்ணிட்டியா, அவங்க கூட சண்டை போட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான் நம்ம லீ ஊஜின். அதுக்கு வந்து ஜாங் டேஷாங் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி சோகமாக சொல்கிறான். உடனே வந்து லீ ஊஜினுக்கு தெரிஞ்சிச்சு. எப்படி நீ உனக்கு பிடிச்சவங்கள காயப்படுத்துவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீ ஊஜின் வந்து ஜாங் டேஷாங்கிட்ட கேட்டுட்ருக்கான். ஜாங் டேஷாங்க்கும் எந்த பதிலும் சொல்ல முடியல. ஏன்னா உண்மையாக அதுதான் நடந்திருக்கு. அது இவனுக்கு தான் நடந்திருக்கான்னு லீ ஊஜினுக்கு தெரியாது. இவங்க 2 பேரும் இப்படியே உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து வந்து லீ ஊஜின் வந்து நம்ம ஜாங் டேஷாங் கிட்ட வந்து நீ கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிற, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, எதையோ நீ நல்லா மறைக்கிறன்னு மட்டும் தெரியுது, நான் இனிமேட்டு உன்னை வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஜாங் டேஷாங் வந்து எதுக்கு என்ன வாட்ச் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பான். சரி நம்ம நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீ ஊஜின் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். அவன் கிளம்புனதுக்கப்புறம் நம்ம ஜாங் டேஷாங் உட்காந்து யோசிச்சுட்ருப்பான். நம்ம இவன் கூடயே கொஞ்ச நாள் இங்கேயே இருந்துடலாமா வீட்டுக்கு போகாமல் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கான். யோசிச்சுட்டு இருந்ததுக்கப்புறம் இருந்து தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு முடிவுக்கு வந்துட்டான். அதுக்கப்புறமேட்டுக்கு இவன் வந்து நடந்துட்டு அவனோட வீட்டுக்கு தான் போகிறான். ஆக்சுவலாக ஒரு நர்ஸுன்னு சொல்லியிருந்தோம்ல, அவன் வந்து இவனோட சிஸ்டரு. இவங்க 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. இவன் வந்து டக்குன்னு என்ன பண்ணுறான்னா அவனோட வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனோடனே வந்து வீடையும் பார்க்குறான். இந்த வீடும் வந்து எந்த சேஞ்சஸும் இல்லாமல் அதே மாதிரி தான் இருக்குது. உடனே வந்து அவனோட செருப்பை கழட்டிட்டு டேரெக்டாக வந்து உள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். டேரெக்டாக ஃப்ரிட்ஜை திறக்கிறான். ஃப்ரிட்ஜை திறந்தோடனே அங்கே வாட்டர் குடிக்கிறதுக்கு தான் போனான். தண்ணி குடிக்காமல் என்ன பண்ணுறான்னா மேலே பீர் பாட்டில் பார்த்தோன்னே பீர் எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறான். அதை எடுத்துகிட்டு ஜாலியாக வந்து அவன் பாட்டுக்கு ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணிட்டு அவன் சோஃபாவில் உட்காந்துட்டு நிம்மதியாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக போகிறான். ஏன்னா வந்து அவன் இப்போ வந்து டிப்ரெஷனில் இருக்கானா, அப்போ வந்து பீர் குடித்தா தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அவன் பீரை வந்து எடுத்துகிட்டு அங்கே போய் உட்கார போகிறான். உட்காந்துட்டு அதை ஓப்பன் பண்ணி ஜாலியாக அவனோட லைஃப் என்ஜாய் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்படி குடிச்சிட்டு இருக்கும்போது தான் வந்து அவளோட அக்கா, அதாவது அந்த நர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே வந்து நம்ம ஜாங் டேஷாங் வந்து திட்டுறாங்க. என்ன பண்ணிகிட்ருக்க, உனக்கு மூளை குழம்பிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் மூளைலாம் குழம்பலையே, நான் வந்து சாதாரணமாக பீர் தானே குடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே வந்து அந்த நர்ஸ், அதாவது அவளோட அக்கா வந்து அந்த பீர் பாட்டிலை வந்து டக்குன்னு வாங்குறாங்க. அப்புறம் தான் கொஞ்ச நேரம் கழித்து அவனுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ தான் புரிஞ்சிருக்கு, நான் இப்போ வந்து ஸ்கூல் படிக்கிறேன்ல, ஆமாம் திட்டுவாங்க தான் பீர் குடித்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவனுக்கு புரிஞ்சிருக்கு. அப்போ தான் வந்து அவங்க அக்கா என்ன சொல்லுவான்னா, என்ன பைத்தியமா நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். உடனே வந்து நம்ம ஜாங் டேஷாங் என்ன கேட்குறான்னா அவங்க அக்கா கிட்ட, அந்த ஆர்ட் ரூம் இருக்குல்ல நம்ம ஸ்கூலில், அதோட சாவி உன்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து அந்த ரூமை வந்து ரெனோவேட் பண்ணல, ரெனோவேட் பண்ணால் தான் வந்து அந்த ரூம் சரியாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்கிறாங்க. உடனே வந்து நீ எதுக்கு அதெல்லாம் கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னோடய இம்பார்ட்டண்ட்டான ஸ்கெட்ச் புக்கை வந்து நான் உள்ளே விட்டுட்டேன், அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதை எப்போ வந்து சரி பண்ணுவாங்கன்னு கேட்டப்போ, அது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே வந்து நம்ம ஜாங் டேஷாங் கத்த ஆரம்பிச்சிட்டான். என்னக்கா சொல்கிற,
உனக்கு தெரியாமல் இருக்குமா, நீ அந்த ஸ்கூலில் தானே வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, நான் அந்த ஸ்கூலில் தான் இருக்கேன், ஆனால் வந்து நான் ஒரு நர்ஸு, அதனால வந்து இன்ஃபர்மரியை விட்டு நான் வெளியிலேயே போக மாட்டேன், எப்பயுமே அந்த ரூமில் மட்டும்தான் இருப்பேன், வெளியில் ஆர்ட் கிளாஸ் இந்த மாதிரிலாம் சுற்றி பார்க்க மாட்டேன், அதனால எனக்கு தெரியாது. அந்த ஆர்ட் கிளாஸை ரெனோவேட் பண்ணுற வரையும் நீ வெயிட் பண்ணு, அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த புக்கை எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, இல்லை எனக்கு அது இம்பார்ட்டண்ட்டான புக்கு எனக்கு இப்போவே வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் டேசாங் வந்து ரொம்ப கத்த ஆரம்பிச்சிருவான். உடனே வந்து நம்ம ஜாங் டேசாங்கோட அக்காவும், என்ன பேசிகிட்டு இருக்க, ஒழுங்காக மரியாதையாக போய் உன் ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுருவா. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஜாங் டேசாங் வந்து வருத்தத்தோட ரூமுக்கு வருவான். ரூமுக்கு வந்து ரூமையும் வந்து சுற்றி பார்க்குறான், என்ன தான் மாறி இருக்குன்னு பார்க்கலான்னு. ஆனால் ரூமும் வந்து அதே மாதிரி தான் இருக்குது. அப்போ தான் வந்து அவன் பெட்டில் வந்து அவனோட யூனிஃபார்ம்ஸ் இருக்கிறதெல்லாம் பார்க்குறான். அதுவும் இல்லாமல் ஒரு யூனிஃபார்மில் வந்து அவனோட பேரும் போட்டிருக்கும், அதையும் பார்க்குறான். ஏன்னா வந்து அவன் ஸ்கூல் முடிஞ்சு நிறைய நாள் ஆச்சு, வேலைக்கே போக ஆரம்பிச்சிட்டான். இப்போ ஸ்கூல் டைமுக்கு திருப்பி அவன் வந்திருக்கான்ல, அதனால் அதை பார்க்கும்போது அவனுக்கு சந்தோஷமா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜாங் ஹேசாங் வந்து ஸ்கூலுக்கு போகிறான். ஸ்கூலில் வந்து என்ன நடக்குதுன்னா வந்து பேஸ்கெட் பாலோட செலெக்ஷன் நடக்குது. அதாவது வந்து அவங்க பந்தை வந்து போடுறத பொறுத்து ஸ்கோர் வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதை வச்சு தான் வந்து அவங்க செலெக்ஷன் பண்ணுவாங்க. இந்த பக்கம் நம்ம ஜாங் ஹேசாங் வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம லியூ ஜென்னோட ஃப்ரெண்டு வந்து என்னால் கண்டிப்பாக பாஸ் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் வந்து லியூ ஜென் என்ன சொல்கிறான்னா, எனக்கு 100% கான்ஃபிடென்ஸ் இருக்குது, நான் பாஸ் ஆயிடுவேன்னு. அதுக்கு அவன் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி புதுசாக வந்தான்ல ஜாங் ஹேசாங், அவன் என்ன தெனாவட்டாக உட்காந்துருக்கான், அவனுக்கு பயமே இல்லையா, அவனுக்கு பேஸ்கெட் பால் விளையாட தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம லியூ ஜென் வந்து ஜாங் ஹேசாங்கை பார்க்குறான். ஜாங் ஹேசாங் என்ன பண்ணுறான்னா, ஒன்றுமே பண்ணாமல் கால் மேலே கால் போட்டு பேஸ்கெட் பாலுக்கு ப்ராக்டிஸும் பண்ணாமல் ஜாலியாக வந்து அவனோட லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். அதுவும் இல்லாமல் இப்பயும் வந்து பேஸ்கெட் பாலுக்கு செலெக்ஷன்லாம் வைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கான். அப்போ தான் வந்து அங்கே இருக்க பிடி சார், அதாவது கோச் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து, மரியாதையாக போய் விளாட ஆரம்பி, நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபம்லாம் பட மாட்டேன், எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. உடனே வந்து நம்ம ஜாங் ஹேசாங்கும் அங்கேருந்து எந்திரிச்சு வந்து பேஸ்கெட் பாலை விளையாடி தான் பார்ப்போம்னு சொல்லிட்டு பேஸ்கெட் பாலை தூக்கி குழந்தைத்தனமாக வந்து போட்டுட்ருக்கான். இது எல்லாத்தையும் வந்து நம்ம லியூ ஜென் பார்த்துட்டு, நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி வருவான். ஓடி வந்து அவனுக்கும் வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்காக போவான். சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம ஜாங் ஹேசாங் வந்து நம்ம லியூ ஜெனை வந்து திரும்பி பார்ப்பான். அப்போ தான் வந்து அவன் எப்பயும் போல் சொல்லிக் கொடுக்குற மாதிரி அவனோட கையை வந்து இவனோட கை மேலே வச்சு அந்த பந்தை பிடிச்சி இப்படி தூக்கி வச்சுட்டு, இப்படி தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷோல்டர் மேலே கை வச்சு சொல்லிகிட்ருப்பான். சொன்ன உடனே வந்து நம்ம ஜாங் ஹேசாங் வந்து அப்படியே ஷாக் ஆகி அப்படியே நின்றுட்டான், எதுவுமே பண்ணல. ஏன்னா வந்து அவனுக்கு ஆல்ரெடி ஃபீலிங்ஸ் இருக்குது. அது வந்து நம்ம லியூ ஜெனுக்கு தான் தெரியாது, ஜாங் ஹேசாங்க்கு நல்லாவே தெரியும். ஆனால் இவங்க எதுக்கு பிரிஞ்சாங்கன்றது தான் நம்ம யாருக்குமே தெரில. இவனும் பேஸ்கெட் பால் சொல்லிக் கொடுக்குறான். நம்ம ஜாங் ஹேசாங்க்கும் அவன் சொன்ன மாதிரி போட்டதுனால திருப்பி கோலுக்கு உள்ளே போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஒரு லைட்டாக அவனுக்கு சவுண்ட் வந்து தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம ஜாங் ஹேசாங்க்கு. அப்போ தான் வந்து அவனுக்கு பாஸ்ட் ஞாபகம் வருது. பாஸ்ட்லேயே வந்து இதே சீன் தான் நடக்கும். ஆனால் வந்து இந்த செலெக்ஷனில் நடக்காது, வேறு சும்மா அவங்க விளையாடிட்டு இருக்கும்போது நடக்கும். இவன் சும்மா வந்து பந்து தூக்கி போட்டுகிட்டே இருப்பான், ஆனால் அந்த பந்து வந்து உள்ளேயே போகாது. அப்போ வந்து லியூ ஜென் என்ன பண்ணுவான்னா, இந்த பாலை வச்சு தூக்கி போட்டீங்கன்னா அது உள்ளே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லியூ ஜென் வந்து ஒரு பாலை கொடுப்பான். உடனே நம்ம ஜாங் ஹேசாங், ஏன் அப்படி சொல்கிற, இந்த பாலை போட்டால் உள்ளே போயிடுமா, அப்பயும் போகாது, நான் ஒழுங்காக போடலைன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ தான் வந்து நம்ம லியூ ஜென் வந்து ஜாங் ஹேசாங்க்கு வந்து பாலை தூக்கி போடுறதுக்காக சொல்லிக் கொடுப்பான். சொல்லிக் கொடுக்கும்போது அவன் வந்து லாஸ்ட்டாக என்ன ப்ரொசீஜரில் சொல்லிக் கொடுத்தானோ அதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணியிருப்பான். அவனோட கையை பிடிச்சி அதுக்கப்புறம் அந்த பாலில் வச்சு இப்படி தான் தூக்கி போடணும்னு சொல்லிட்டு மேலே வச்சு காமிச்சிட்டு, அதுக்கப்புறம் அவனோட ஷோல்டரில் கை போட்டு சொல்லிக் கொடுத்துட்ருப்பான். இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஜாங் ஹேசாங்கும் பார்த்துக்கிட்டே இருப்பான். பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவனுங்க போட்ட உடனே அந்த பாலும் வந்து ஒரு வழியாக அந்த பேஸ்கெட் பால் கோல்குள்ளே வந்து விழுந்துடும். விழுந்ததுக்கப்புறம் வந்து இவனுங்க 2 பேரும் செம்மையாக வந்து சந்தோஷப்படுவாங்க. சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாமல் இவனுங்க 2 பேரும் கை கோர்த்துட்டு, என்னால் முடிஞ்சிச்சு, நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக சந்தோஷப்பட்டுட்ருப்பாங்க, தேங்க்ஸ் சொல்லிகிட்ருப்பாங்க. இதெல்லாம் வந்து எப்போ நடந்ததுன்னா வந்து பாஸ்ட்டில் வந்து நடந்தது. ஆனால் வந்து நம்ம லியூ ஜெனுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு டைம். ஏன்னா வந்து நம்ம ஹீரோ வந்து ஜாங் ஹேசாங் தான் வந்து ப்ரெசென்ட்லேருந்து பாஸ்ட் போயிருக்கான். அதனால அவனுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு. இது ஏன் வந்து பாஸ்ட்டில் நடந்த மாதிரி இப்பயும் நடக்குது, ஆனால் வந்து டிஃப்ரெண்ட்டாக நடக்குது, அதுவும் பெரிய டிஃப்ரெண்ட்டில் இருக்குது. இவன் வந்து இப்போ செலெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறான், ஆனால் அன்றைக்கி வந்து எனக்கு செலெக்ஷன் ஹெல்ப் பண்ணல. ஆனால் வந்து இதே சீன் தான் நடந்திருக்கு, என்ன நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் ஹேசாங் வந்து ஃபுல்லாக யோசிச்சுக்கிட்டே இருக்கான். நம்ம லியூ ஜெனும் வந்து என்ன யோசிச்சுட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே வந்து அதான் அந்த என்ன டிஃப்ரென்ஸு, அதெல்லாம் ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லையே, நான் சொல்லிக் கொடுத்ததுனால தான் நீ உள்ளே போட்ட அப்படின்னு சொல்லிட்டு லியூ ஜென் சொல்லிகிட்ருப்பான். உடனே வந்து ஜாங் ஹேசாங்கும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் வந்து அவன் வேறு ஏதோ தான் யோசிச்சுட்ருக்கான். அப்படியே வந்து தலையெல்லாம் ஆட்டிட்டு ஏதோ நடந்துட்டு போகுது விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவான்.
அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து நம்ம ஜாங் டேசாங் வந்து ஒரு இடத்துல உட்காந்து நடந்ததையே யோசிச்சுட்ருப்பான். முன்னாடி நடந்த மாதிரியே தான் இப்பயும் நடக்குது. ஆனால் ஏன் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக நடக்குது அப்படின்னே சொல்லிட்டு யோசிச்சுட்ருப்பான். அப்போ தான் வந்து லீ வுஜின் வந்து நம்ம பேஸ்கெட் பால் ப்ராக்டிஸ் பண்ணலாமா, டைம் ஆச்சு, நான் தான் சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்கேன்ல, வா வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீ வுஜின் வந்து ஜாங் ஹேசாங்கை கூப்பிடுவான். ஜாங் ஹேசானும் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்வால்வ்மெண்ட் இல்லாமல் அவன் கூட போகிற அந்த சந்தோஷத்தில் வந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறான். எந்திரிச்சோடனே நம்ம லீ வுஜின் என்ன சொல்கிறான்னா, உனக்கு 5 மினிட்ஸ் டைம் தரேன், என்கிட்டேருந்து வந்து இந்த பேஸ்கெட் பாலை வந்து வாங்க அப்படின்னு சொல்லுவான். உடனே வந்து நம்ம ஜாங் ஹேசாங் வந்து சிரிப்பான் செம்மையா. இது என்ன, இது எவ்வளோ ஈஸி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் திருப்பி வந்து விளாட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஜாங் ஹேசாங்கும் எவ்வளவோ ட்ரை பண்ணுவான். ஆனால் வந்து லீ வுஜின் கிட்டேருந்து அந்த பந்தை வாங்கவே முடியாது. இருந்தாலும் அவன் வந்து ட்ரை பண்ணிகிட்டே தான் இருப்பான். 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஆச்சு, 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ஆச்சு, இப்படியே வந்து விளாடிட்டே இருக்காங்க. ஆனால் இன்னும் வந்து நம்ம ஜாங் ஹேசாங் வந்து லீ வுஜின்ட்டேருந்து பாலை வாங்கவே இல்லை. செம்மையா அடி வேறு அதில் படுது அவனுக்கு. அதுக்கப்புறமேட்டு ஒரு கட்டத்தில் வந்து விட்டு கொடுத்துட்றான். என்னால் சத்தியமாக முடியல, நான் எனக்கு வந்து வயசாயிடுச்சு, நான் படுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிறான். உடனே வந்து நம்ம லீ வுஜினும் வந்து அவன் பக்கத்துலேயே வந்து படுக்க ஆரம்பிச்சிடுறான். படுக்க ஆரம்பிச்சுட்டு என்ன நீ இப்போவே இவ்வளோ டயர்ட் ஆகிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே வந்து நம்ம ஜாங் ஹேசாங் வந்து இப்போவே வா, 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு, 5 மினிட்ஸ் சொல்லிவிட்டு நீ வந்து 15 மினிட்ஸ் என்னை வந்து ஓட வச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு வந்து லீ வுஜின் என்ன சொல்கிறான்னா, நீ 5 மினிட்ஸில் வந்து பாலை வாங்கவே இல்லை, அதான் வந்து 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ஆச்சு, 15 மினிட்ஸ் ஆகி நீ வாங்கவே இல்லை, அதனால தான் உனக்கு இப்படி டயர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து 2 பேரும் வந்து படுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன்னா 50 மினிட்ஸாக வந்து ஃபுல்லாக விளாடிட்டு இருந்ததுனால செம்ம டயர்டில் வந்து படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் வந்து நம்ம ஜாங் ஹேசாங் வந்து லீ வுஜின்ட்ட வந்து ஃப்யூச்சரில் வந்து உனக்கு என்ன ஆகணும் ஆசை அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு வந்து எனக்கு ஆசைலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜாங் ஹேசாங் வந்து சீரியஸாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீ வுஜின்ட்ட கேட்கும்போது லீ வுஜின் என்ன சொல்கிறான்னா வந்து, நான் இப்படியே வந்து உன் கூடவே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீ வுஜின் வந்து கேட்குறான். உடனே ஜாங் ஹேசாங் வந்து இவன் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு, அப்படின்னா நானும் வந்து உன் கூடவே உன் சைட்லேயே வந்து இருந்துடவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே அதையும் லீ வுஜின் கேட்டு, அதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்கிறானுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜாங் ஹேசாங் வந்து லீ வுஜின்ட்ட நீ ஏன் வந்து என் கூட இருக்கணும்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து லீ வுஜின் என்ன சொல்கிறான்னா, உன் கூட இருக்கிறது வந்து ஃபன்னாக இருக்குது, அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம லீ வுஜின் வந்து ஜாங் ஹேசாங் சைடு வந்து திரும்பி நம்ம 2 பேரும் ஒன்றாவே இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் வந்து நம்ம ஜாங் ஹேசாங்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறானுங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே வந்து அந்த பேஸ்கெட் பால் ப்ராக்டிஸ் எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே நம்ம லீ வுஜின் வந்து ஜாங் ஹேசாங்க்கு வந்து நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு உனக்கு பேஸ்கெட் பால் நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி மெசேஜை வந்து போட்டிருக்கான். உடனே வந்து நம்ம ஜாங் ஹேசாங் வந்து யோசிக்கிறான். யோசித்து என்ன நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு என்னமோ தெரிஞ்சிருக்கு. ஆனால் என்ன தெரிஞ்சதுன்னு தெரில. இன்னொரு பக்கம் வந்து நம்ம லீ வுஜின் வந்து குளிச்சுட்டு வரான். வந்த உடனே அவன் அனுப்பின மெசேஜுக்கு ஏதாவது ரிப்ளை இருக்கான்னு வந்து பார்க்குறான். பார்த்தோன்னே அவன் மேபி தூங்கியிருப்பான், கண்டிப்பாக தூங்கியிருப்பான். அதான் வந்து ரிப்ளை பண்ணல. ஏன்னா வந்து நம்ம இன்றைக்கி பேஸ்கெட் பால் ட்ரைனிங் சொல்லிட்டு 50 நிமிஷம் அவனை வந்து ஓட விட்டுட்டோம். அதிலே அவன் ஆல்ரெடி டயர்ட் ஆகிட்டான். அதனால் கண்டிப்பாக அவன் தூங்கியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீ வுஜினும் யோசிச்சுட்டு சிரிச்சிட்ருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு சிரிச்சுட்டு அவனும் வந்து அடுத்த நாள் வந்து ஸ்கூலுக்கு போகணும்ல, அதனால அவனும் தூங்க ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் வந்து இவங்க ஸ்கூலுக்கு வந்து கிளம்புறாங்க. பஸ்ஸில் தான் வந்து இவங்க ஸ்கூலுக்கு போவாங்க. நம்ம ஜாங் ஹேசாங்கும் வந்து ஒரு பஸ்ஸில் ஏறுறான். ஏறும்போது வந்து ஹெட்ஃபோன்ஸில் வந்து பாட்டு கேட்டுட்டே தான் வந்து ஏறுறான். ஏறினதுக்கப்புறம் வந்து அங்கே ஒரு சீட்டை வந்து தேடி கண்டுபிடிச்சி அந்த சீட்டில் அவனோட பேக்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் வந்து காதில் ஒழுங்கா மாட்டிட்டு அவன் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா வந்து பஸ்ஸு போக போக தூங்க ஆரம்பிச்சிட்டான். அதை வந்து நம்ம வந்து லீ வுஜின் வந்து நோட் பண்ணிட்டான். ஏன்னா வந்து அவங்க இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்துருச்சு. ஆனால் வந்து அவன் எந்திரிக்கவே இல்லை. அவனை எழுப்பி விட்றதுக்கும் நம்ம லீ வுஜினுக்கு மனசு இல்லை. அதனால் என்ன பண்ணுறான்னா வந்து அவன் தூங்கி விழும்போது வந்து அவனை பிடிச்சிடுறான். ஏன்னா வந்து கண்ணாடியில் அவனோட தலை அடிபட்டுறக்கூடாதுன்னு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா அவன் காதில் இருக்க ஹெட்ஃபோன்ஸ்லேருந்து ஒன்று எடுத்து இவனோட காதில் போட்டு அவன் என்ன தான் கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பின்னாடி சீட்டில் உட்காந்து கேட்டுட்ருக்கான். கேட்டுட்டு இருக்கும்போது தான் வந்து நம்ம ஜாங் ஹேசாங் வந்து எந்திரிச்சிருவான். எந்திரிச்சதுக்கப்புறம் யார் பின்னாடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பின்னாடி திரும்பி பார்க்கும்போது தான் வந்து நம்ம லீ வுஜின் இருப்பான். அப்போ தான் லீ வுஜின் என்ன சொல்லுவான்னா வந்து, நான் வந்து நீ தூங்கிட்டு இருந்ததை பார்த்தேன். ஆனால் வந்து உன்னை தூக்கத்துலேருந்து எழுப்புறதுக்கு எனக்கு மனசு வரல. அதுவும் இல்லாமல் தனியாக விட்டுட்டு போகவும் மனசு வரல. அதனால தான் வந்து உன்னோட ஹெட்ஃபோன்ஸ்லேருந்து பாட்டு வாங்கிட்டு நான் பின்னாடி உட்காந்துட்டேன். அதுவும் இல்லாமல் உன்னோட ஹெட்ஃபோன்ஸில் இருக்க பாட்டு வந்து செம்மையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீ வுஜின் வந்து ஜாங் ஹேசாங்கிட்ட சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜாங் ஹேசாங் என்ன சொல்கிறான்னா வந்து
நான் சொல்ல மறந்துட்டேன். நம்ம இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்து ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. அடுத்த ஸ்டாப்புக்கு வந்து நம்ம பஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீ ஊஜன் வந்து சொல்ல ஆரம்பிப்பான். சொல்ல ஆரம்பிச்ச உடனே தான் வந்து நம்ம ஜாங் ஹேசாங் "என்ன பஸ்ஸு பாஸ் ஆயிடுச்சா? ஸ்டாப்பை விட்டு தாண்டிட்டோமா?" அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சுருவான். கத்திட்டு வந்து வேகமா வந்து "வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து இறங்க ஆரம்பிச்சுருவானுங்க பஸ்லேருந்து. பஸ்லேருந்து இவனுங்க 2 பேரும் இறங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கூலுக்கு லேட் ஆகிடக்கூடாது, லேட் ஆனால் பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சுருவாங்க. அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு யார் ஓட ஆரம்பிக்கிறான்னா, நம்ம ஜாங் ஹேசாங் தான் ஓட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் லீ ஊஜனும் அவனை ஃபாலோ பண்ணிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. திருப்பியும் வந்து பாஸ்ட்ல அவங்க எப்படி சந்தோஷமா இருந்தாங்களோ, அதே மாரி வந்து இப்பயும் வந்து சந்தோஷமா இருக்கானுங்க. செம்ம ஜாலியா வந்து ஓடிட்டுருக்கானுங்க ஸ்கூலுக்கு போகும்போது. 2 பேர் பல்லும் ஃபுல்லாவே வந்து சிரிப்பு மட்டும்தான். செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு வந்து நம்ம ஜாங் ஹேசாங்கால ஓட முடியல, என்னால முடியல. நம்ம லேட்டா போனாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல. ஃப்யூச்சர்ல இங்க ஒரு நாள் லேட்டா போனதுக்கெல்லாம் ஒண்ணும் ஆயிடாது அப்படின்னு சொல்லிருவான். அப்பதான் வந்து நம்ம லீ ஊஜன் திருப்பியும் "நீ வந்து ஓல்டு மேன் மாரி பேசுற" அப்படின்னு சொல்லுவான். திருப்பி வந்து "வா நம்ம ஓடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். திருப்பியும் வந்து இவனுங்க 2 பேரும் ஓட ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா வந்து நம்ம லேட்டா போகக்கூடாதுல்ல ஸ்கூலுக்கு, அதனால ஓடுறாங்க. ஓடுனதுக்கப்புறம் திருப்பியும் வந்து நம்ம ஜாங் ஹேசாங்கால முடியாது. ஒரு லிமிட் வரையும் அவன் ஓடிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிருவான்னா வந்து, அந்த இடத்துலயே வந்து லீ ஊஜனோட கைய பிடிச்சுட்டு அந்த ரோட்லயே வந்து உட்கார ஆரம்பிச்சுருவான். உட்காந்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம லீ ஊஜன் என்ன சொல்லுவான்னா, யார் வந்து லேட்டா வராங்களோ அவங்க தான் வந்து ஸ்நாக்ஸுக்கு அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னு சொன்னோனே, இது எப்போதுலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஜாங் ஹேசாங் கேட்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு இவனுங்க 2 பேரும் திருப்பி வந்து ஓட ஆரம்பிப்பாங்க. நம்ம லீ ஊஜன் வந்து வேகமா ஓட ஆரம்பிப்பான். நம்ம ஜாங் ஹேசாங் வந்து இருப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா ஓட ஆரம்பிப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு வழியா வந்து ஓடி நம்ம லீ ஊஜன் கைய பிடிச்சிருவான். அதுக்கப்புறமேட்டுக்கு லீ ஊஜன் வந்து கைய பிடிச்சிட்டு ஜாங் ஹேசாங் வந்து தர தரன்னு வந்து ஸ்கூலுக்கு வந்து இழுத்துட்டு போயிருவான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இவங்களுக்கு பேஸ்கெட் பால் மேட்ச் நடக்குது. நம்ம ஜாங் ஹேசாங்கும் வந்து பேஸ்கெட் பால் மேட்ச் வந்து விளையாடிட்டு இருக்கான். அப்போ வந்து என்ன பண்ணுதுன்னா வந்து ரெட் டீம் வந்து கோல் வந்து போட்டுடுறாங்க. 2 பேரோட கோலும் வந்து இப்போ ஈக்குவல் ஸ்கோரில் இருக்கு. லாஸ்ட்டா ஒரே ஒரு கோல் மட்டும் தான் போடணும். அப்போ தான் வந்து நம்ம லீ ஊஜன் வந்து ஜாங் ஹேசாங்கிட்ட "நான் வந்து ரெட் டீம் வந்து லெஃப்ட் சைடு வந்து திசை திருப்புறேன். நீ ரைட் சைடு பால போட்டுரு. நம்ம கோல் போட்டுடலாம்" அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். உடனே வந்து நம்ம ஜாங் ஹேசாங்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பால வந்து தூக்கி போடுறதுக்காக எல்லா இடத்தையும் பார்க்கும்போது, திடீர்னு வந்து ஒரு சவுண்ட் வந்து அவன அட்டாக் பண்ணிரும். அவனோட தலையும் வந்து லாஸ்ட் டைம் எப்படி பாஸ்ட் ஞாபகம் வந்து அவன் தலை சுத்துற மாரி, இந்த டைமும் அதே மாரி சுத்த ஆரம்பிச்சுச்சு. அவனுக்கு எல்லாம் வந்து 2 தெரிய ஆரம்பிச்சுச்சு. பிளாக் அண்ட் ஒயிட்டா தெரிய ஆரம்பிச்சுச்சு. அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஃப்ரண்ட்ல யார் இருக்காங்கன்னும் தெரியல. எங்க போடணும்னு அவனுக்கு தெரியல. அவன் என்ன பண்ணிட்டான்னா வந்து ரைட்ல தான் போடுறான். ஆனா வந்து ரொம்ப ஸ்லாண்டா போட ஆரம்பிச்சுட்டான். பால வந்து ரைட்ல வந்து ரொம்ப ஸ்லாண்டிங்கா போட்டதுனால, நம்ம லீ ஊஜன் வந்து அந்த பால தடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் வந்து நீட்ட ஆரம்பிச்சுச்சு. அவனுக்கு ஆல்ரெடி ரிஸ்ட்ல வந்து அடிபட்டதுனால, இந்த தடவ அந்த பால் பட்டதுல ரொம்ப அடிபட்டுருச்சு. அடிபட்டுன உடனே வந்து நம்ம ஜாங் ஹேசாங் வந்து சமாதானப்படுத்துறதுக்கு வந்துடுறாங்க. "என்ன மன்னிச்சிருப்பா, நான் தெரியாம பண்ணிட்டேன். உனக்கு ஓகே தானே?" அப்படின்னு சொல்லும்போது, லீ ஊஜன் வந்து "நான் நல்லா தான் இருக்கேன். ஹாஸ்பிட்டல் போனா சரியாயிரும். நீ கவலைப்படாத" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம லீ ஊஜனும் வந்து என்ன பண்ணுறான்னா வந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக ரெடி ஆகுறாங்க. அப்போ வந்து ரெட் டீம் வந்து இவனோட ஃப்ரெண்டு வந்து ரெட் டீமு. அதனால வந்து அவனும் கூட போகிறான். உடனே வந்து அந்த கோச் வந்து இவனை கூட்டிகிட்டு வந்து இன்ஃபர்மரிக்கு போங்க. அங்கே போய் அந்த நர்ஸ் கிட்ட வந்து மெடிசன் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து இவங்க 3 பேரும் வந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜாங் ஹேசாங் வந்து அவனோட கையே பார்க்குறான். பார்த்துட்டு ஏன் திருப்பி இதே மாதிரியே நடக்குது? ஆனால் வந்து பெரிய டிஃப்ரென்ஸில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஏன் ஒரே மாதிரியே நடக்குதுன்னு? ஏன்னா வந்து பாஸ்ட்ல வந்து என்ன நடந்திருக்குன்னா வந்து நம்ம ஜாங் ஹேசாங் வந்து லீ ஊஜன் கையை பிடிச்சிட்டு ரோட்டை கிராஸ் பண்ணியிருப்பான். கிராஸ் பண்ணும்போது அந்த க்ரீன் லைட், ரெட் லைட்டை வந்து பார்க்காம போயிருப்பான். ஆக்சுவலாக அந்த பேசஞ்சர்ஸ் வாக்கில் ரெட் லைட் இருந்துச்சுன்னா போகக்கூடாது. அந்த ரெட் லைட் எரியும் போதே வந்து நம்ம ஜாங் ஹேசாங் வந்து சந்தோஷத்தில் வந்து லீ ஊஜனை வந்து இழுத்துட்டு போயிருப்பான். அப்போ தான் வந்து ஒரு கார் வந்து ஃப்ரண்ட்டில் டக்குன்னு வந்து நம்ம ஜாங் ஹேசாங் அடிக்கிற மாதிரி வரும். அப்போ தான் வந்து லீ ஊஜன் அவனோட கையை பிடிச்சி இழுத்து நம்ம ஜாங் ஹேசாங் வந்து காப்பாற்றிடுவான். காப்பாத்துனதுக்கப்புறம் தான் ஒரு லைன் சொல்லுவாங்க. "நான் என்னோட பர்டனை நானே சமாளிச்சுக்கிறதுக்கு ரெடி தான். ஆனா ஏன் இப்படிலாம் நடக்குது?" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருப்பாங்க. இவனுங்க 2 பேரும் நடு ரோட்ல வந்து கட்டி பிடிச்சிட்ருப்பாங்க. அதாவது லீ ஊஜன் வந்து நம்ம ஜாங் ஹேசாங் காப்பாத்துறதுக்காக கட்டி பிடிச்சிருந்திருப்பான். அப்போ தான் வந்து திருப்பி வந்து க்ரீன் லைட் ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் வந்து இவனுங்க 2 பேரும் கிளம்பிருவாங்க. இதெல்லாம் வந்து எப்படி நடந்ததுன்னா வந்து பாஸ்ட்ல நடந்தது. இது வந்து இப்போ அவன் இருக்கான்ல, பாஸ்ட்டுக்கு போய் இப்போ வந்து நம்ம ஜாங் ஹேசாங் இருக்கான். அங்கேயும் வந்து நடக்குது. ஆனா ஒரே விஷயம் வேற மாரி நடக்குது. பிரச்சனை வரும். ஆனா அதே ப்ராப்ளம் மாரி தெரியல. இந்த மாரியெல்லாம் நடந்துட்டுருக்கு. அப்போ தான் வந்து நம்ம ஜாங் ஹேசாங் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான். யோசிச்சுட்டு இருக்கும்போது இவனோட காலேஜ் ஃபோட்டோஸ் வந்து ப்ரெசென்ட்ல இருந்ததும், பாஸ்ட்ல இருந்ததையும் போட்டு காமிச்சு இந்த எபிசோட வந்து இதோட முடிக்கிறாங்க.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.